இந்த வீடியோல பாயிலிங் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். நார்மலா பாயிலிங் ப்ராப்ளம் எல்லாமே 2 கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு என்ன அப்டின்னா, நியூக்ளியேட் பூல் பாயிலிங். இன்னொன்னு என்ன அப்டின்னா, ஃபிலிம் பூல் பாயிலிங். இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்டின்னா, ப்ராப்ளம்ல we need to find the temperature difference. Temperature difference is equal to Ts minus T saturation. Ts அப்படிங்கிறது என்ன அப்டின்னா, சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். எந்த சர்ஃபேஸ் இல்ல எந்த வெசல் கொடுத்திருக்காங்களோ அதோட வால் டெம்பரேச்சர். T saturation அப்படிங்கிறது given liquidோட சேச்சுரேஷன் டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து லெஸ் தென் 50 இருந்தது. இது வந்து டிகிரி செல்சியஸில் வச்சிங்க அப்படின்னா டிகிரி செல்சியஸ் கிடைக்கும், கெல்வினில் வச்சிங்க அப்படின்னா கெல்வினில் கிடைக்கும். ஏன்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தானே, அது சேமாக தான் இருக்க போகுது. ஸோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் லெஸ் தென் 50 இருக்கிறப்போ அது வந்து நியூக்ளியேட் பூல் பாயிலிங் கேட்டகரி கீழே வரும். மோர் தென் 50 ஆயிடுச்சு அப்படின்னா அது ஃபிலிம் பூல் பாயிலிங் கீழே வந்துடும். சரிங்களா? இந்த ரெண்டு கேட்டகரிக்குமே ஃபார்முலா ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா புக் பேஜ் நம்பர் 142 இருக்குது. பேஜ் நம்பர் 142 இல்லை வேறு எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 141 ஆர் 143 இருக்கும். டைட்டில் பாயிலிங்னு இருக்கும். நம்ம அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். இல்லை ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா there are 2 செட் ஆஃப் ஃபார்முலாஸ். நியூக்ளியேட் பூல் பாயிலிங்க்கு ஒரு செட் ஆஃப் ஃபார்முலா இருக்கும். அதே மாதிரி ஃபிலிம் பூல் பாயிலிங்க்கு ஒரு செட் ஆஃப் ஃபார்முலா இருக்கும். Q/A அப்படிங்கிறது ஹீட் ஃப்ளக்ஸுக்கான ஃபார்முலா. ஸோ ஹீட் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணலாம். கிரிட்டிக்கல் ஹீட் ஃப்ளக்ஸுக்கும் ஃபார்முலா செப்பரேட்டாகவே இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா, இந்த செட் ஆஃப் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்னோன் டேர்ம்ஸாக ஃபைண்ட் பண்ணலாம். பொதுவாக டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் கொடுத்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை ஹீட் ஃப்ளக்ஸ் கேட்பாங்க. சப்போஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து டெம்பரேச்சர் ஏதாவது சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. இந்த ரெண்டு வேலை தான் ப்ராப்ளம் கேட்பாங்க பொதுவாக. லெட் மீ சால்வ் த ப்ராப்ளம் நவ். A water atmospheric pressure is to be boiled in a polished copper pan. The diameter of the pan is 350 mm and is kept at 115 degrees Celsius. அதாவது ஒரு 350 mm டயமீட்டர் இருக்க ஒரு காப்பர் பேன் இருக்குது. அதில் என்ன ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாட்டர் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன ப்ரெஷரில் அப்படின்னா ஒரு அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரில் தான். ஸோ இந்த வாட்டரை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பாயில் பண்ணணும். ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறாங்க எந்த டெம்பரேச்சரில் அப்படின்னா 115 டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் பண்ணுறாங்க. வாட் வி நீட் டு ஃபைண்ட் இஸ் பவர் ஆஃப் த பர்னர். பவர் அப்படிங்கிறது த ஹீட் ரெக்யர்ட் டு பாயில் த வாட்டர். ஸோ Q என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். செகண்ட் என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் எவாபரேஷன் M டாட், அதாவது மாஸ் ஃப்ளோ ரேட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். தேர்ட் என்ன அப்படின்னா கிரிட்டிக்கல் ஹீட் ஃப்ளக்ஸ் கிரிட்டிக்கல் Q என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ பவர் கண்டுபிடிக்கிறதுக்கும், பவர்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிக்கிறதுக்கும், கிரிட்டிக்கல் ஹீட் ஃப்ளக்ஸுக்கும் டைரக்ட் ஃபார்முலா என்ன இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 142 இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் Q/A அப்படிங்கிறது ஹீட் ஃப்ளக்ஸ். அதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா Q கண்டுபிடிச்சிடலாம். கிரிட்டிக்கல் ஹீட் ஃப்ளக்ஸுக்கு டைரக்ட் ஃபார்முலாவே இருக்குது, Q/A ஃபார்முலாவே இருக்குது. சரிங்களா? இந்த ரெண்டுக்குமே டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. மாஸ் ஃப்ளோ ரேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா we know that Q heat transfer is equal to rate of evaporation into enthalpy. சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ஃபார்முலாலேருந்து மாஸ் ரேட் ஆஃப் எவாபரேஷன் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராப்ளமில் நமக்கு வால் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 115 டிகிரி செல்சியஸ். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வாட்டரோட சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் ஒரு அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரில் 100 டிகிரி செல்சியஸ். ஸோ 115 மைனஸ் 100 போட்டிங்க அப்படின்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 15 டிகிரி செல்சியஸ். இது வந்து லெஸ் தென் 50 இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது என்ன அப்படின்னா நியூக்ளியேட் பூல் பாயிலிங்கை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதே மோர் தென் 50 வர மாதிரி டெம்பரேச்சர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா we have to follow the ஃபிலிம் பூல் பாயிலிங். ஸோ இந்த சம்மில் நியூக்ளியேட் பூல் பாயிலிங் தான். ஸோ என்ன பண்ண போகிறோம் இனிஷியலாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா we need to write down all the property of the liquid and vapor. எந்த கண்டிஷனில், அந்த given டெம்பரேச்சர் கண்டிஷனில். ஸோ பேஜ் நம்பர் 22 HMT டேட்டா புக் பேஜ் நம்பர் 22 பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் தான் நமக்கு கொடுத்துருக்க லிக்யூட். ஸோ வாட்டர் அட் 100 டிகிரி செல்சியஸில் நமக்கு தேவையான டேட்டா எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா டென்சிட்டி இருக்குது 961 kg/m³, தென் கைனமேட்டிக் விஸ்காசிட்டி, தென் பிராண்டல் நம்பர் இருக்குது, தென் ஸ்பெசிஃபிக் ஹீட் இருக்குது. இதெல்லாம் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா we have the formula for ஹீட் ஃப்ளக்ஸ். அதில் வந்து நமக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா மியூ இருக்குது. மியூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டைனமிக் விஸ்காசிட்டி ஃபார் லிக்யூடு, தென் என்தால்பி இருக்குது, டென்சிட்டி இருக்குது, தென் சிக்மா அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது, தென் ஸ்பெசிஃபிக் ஹீட் இருக்குது, பிராண்டல் நம்பர் இருக்குது, என்தால்பி இருக்குது. So all the data are there in the formula. We need to get the data from the steam table and the HMT data book. First HMT data book போய்க்கோங்க. பேஜ் நம்பர் 22ல் நமக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் எழுதிக்கலாம். இப்போ 100 டிகிரி செல்சியஸ்க்கு வாட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட டென்சிட்டி வேல்யூ 961 kg/m³ எடுத்தாச்சு. தென் அதோட கைனமேட்டிக் விஸ்காசிட்டி 0.293 × 10⁻⁶ m²/s. தென் பிராண்டல் நம்பர் 1.740. then specific heat 4216 joule per kg Kelvin. And we know that dynamic viscosity கீழே கூட ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. dynamic viscosity is equal to density into kinematic viscosity.
ஸோ அந்த ஃபார்முலாவை அப்படியே போட்டுடலாம். டைனமிக் விஸ்காசிட்டி ஆஃப் லிக்யூட் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் த லிக்யூட் இன்ட்டு கைனமெட்டிக் விஸ்காசிட்டி. ஸோ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம போட்டுடலாம். நமக்கு தெரியும் டென்சிட்டி 961, கைனமெட்டிக் விஸ்காசிட்டி 0.293 × 10⁻⁶. சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 281.57 × 10⁻⁶ நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ எதுக்கு டைனமிக் விஸ்காசிட்டி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஃபார்முலாவில் டைனமிக் விஸ்காசிட்டி ஆஃப் த லிக்யூட் வந்து ஒரு டேர்ம். அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைனமிக் விஸ்காசிட்டி டேரெக்டாக கிடைக்காது, ஃபார்முலாவை போட்டு என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ நம்ம டேட்டா எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டீம் டேபிள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு இன்னும் என்தால்பி தெரியல. ஸ்டீம் டேபிளில் பேஜ் நம்பர் 4ல் சேச்சுரேட்டட் வாட்டர் அண்ட் ஸ்டீம் அட் 100°C பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னலாம் இருக்குது அப்படின்னா என்தால்பி வேல்யூ இருக்குது. என்தால்பி HFG வேல்யூ 2256.9 kJ/kg. ஸோ இதை வந்து என்ன மாற்றிக்கலாம் அப்படின்னா நம்ம கிலோ ஜூலில் இருக்குது. ஸோ 2256.9 × 10⁻³ J/kg மாற்றிக்கலாம். ஏன்னா எல்லாமே ஜூல்லே இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால. அண்ட் ஃபைன். தென் ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் வேப்பர். வேப்பரோட ஸ்பெசிஃபிக் வால்யூம் என்ன அப்படின்னா வேப்பருங்கிறது கேஸில் வரும். ஸோ VG என்ன அப்படின்னா 1.673 m³/kg. ஏன் அப்படின்னு நமக்கு டென்சிட்டி ஆஃப் வேப்பர் தேவைப்படுது. ஸ்பெசிஃபிக் வால்யூமோட இன்வர்ஸ் தான் என்ன அப்படின்னா 1 ஸ்பெசிஃபிக் வால்யூம் தான் என்ன அப்படின்னா டென்சிட்டி. ஸோ டென்சிட்டி ஆஃப் வேப்பர் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் தி வேப்பர். ஸோ 1 1.673 போட்டேன் அப்படின்னா 0.597 kg/m³. ஸோ we have gathered all the data from the HMT data book page number 22 and the steam table page number 4. எல்லா டேட்டாவுமே எடுத்தாச்சு at 100°C. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா we can substitute in the formula. ஃபார்முலாவில் அப்படி ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்ம முதல்ல என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டீம் டேபிள்லேருந்து மியூ வேல்யூ கண்டுபிடிச்சி போட்டாச்சு. மியூ வேல்யூ தெரியும், HFG வேல்யூ தெரியும், ஜிங்கிறது கிராவிட்டி 9.81, then density of the liquid, density of the vapor, then specific heat for the liquid, then temperature difference, enthalpy, Prandtl number, then n ஒரு டேர்ம் இருக்குது. n என்ன அப்படின்னா 1 for water. நீங்கள் ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபார்முலாலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லைக் n is equal to, that is a constant value, 1 for water and 1.7 for other fluids. நமக்கு வாட்டர் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால என்னங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு இந்த ப்ராப்ளமுக்கு வாட்டர் கொடுத்துருக்கிறதுனால n is equal to 1. ஃபைன். இப்போ நமக்கு எதெல்லாம் தெரியாமல் இருக்குது அப்படின்னா சிக்மா சர்ஃபேஸ் டென்ஷன் தெரியாது. அதே டைமில் நமக்கு வேறு என்ன தெரியாது அப்படின்னா CSF அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட். இந்த ரெண்டும் இன்னும் கண்டுபிடிக்கல. இது வந்து அடுத்தடுத்த பேஜஸ்லேயே இருக்கும். இப்போ 142 பேஜ் நம்பரில் ஃபார்முலா இருக்குது அப்படின்னா 143, 144 அடுத்தடுத்த பேஜில் என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு இந்த ரெண்டு வேல்யூமே இருக்கும். இப்போ 143, 144 பேஜ் நம்பர் எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ நமக்கு CSF வேல்யூ அப்படின்னா தட் இஸ் அ கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. அது வந்து நமக்கு வாட்டர் ப்ளஸ் காப்பர் பேன் அப்படிங்கிறதுனால ரெண்டோட காம்பினேஷன் வாட்டர் ப்ளஸ் காப்பர் காம்பினேஷனுக்கு வேல்யூ 0.013. ஸோ CSFக்கு வேல்யூ தெரிஞ்சிச்சு 0.013. இது பேஜ் நம்பர் 143ல் இருக்குது. இதே பேஜ் நம்பர் 144 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிக்மா வேல்யூ சர்ஃபேஸ் டென்ஷன் வேல்யூ இருக்கும். சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபார் வாட்டர் அகெயின்ஸ்ட் ஏர் அட் டெம்பரேச்சர் 100°C 0.0588. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸுமே அடுத்தடுத்த பேஜில் என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு டேட்டா புக்கில் இருக்குது, HMT டேட்டா புக்கில். ஸோ we have got all the values. ஸோ எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். மியூவலுக்கு பதிலாக 281.57 × 10⁻⁶, என்தால்பி 2256.9 × 10⁻³ J/kg ஜூலில் போட்டுக்கணும். தென் G 9.81. ஸோ இந்த மாதிரி எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா we can get the final value of heat flux, அதாவது Q/A கிடச்சிரும். Q/A என்ன அப்படின்னா 4.83 × 10⁵ Watt/m². நமக்கு என்ன வேணும் அப்படின்னா we need to calculate the power value. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் Q/A தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். பவர் வேணும் அப்படின்னா we have to multiply A with the answer. A வந்து ரைட் சைடு கொண்டு போயிடணும். A என்ன அப்படின்னா நமக்கு we know the diameter of pan. ஸோ ஏரியா என்ன அப்படின்னா π/4d². டயமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 350 mm கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டராக மாற்றிங்க அப்படின்னா 0.35 மீட்டர். ஸோ π/4d² அப்படிங்கிறது ஏரியாவை இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். தென் ஏரியா மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா Q கிடச்சிருது. தட் இஸ் 46,470 watt, which means 46.47 kilowatt. So this is the power required to boil the water. ஓகே, பவர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் எவாப்ரேஷன், அப்படி இல்லை அப்படின்னா மாஸ் ஃப்ளோ ரேட் M என்ன அப்படின்னா we know the formula Q is equal to M × HFG. HFG ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு, ஸ்டீம் டேபிள்லேருந்து எடுத்திருக்கோம் at 100°C.
that 2256 in 10 power 3 joule per kgk. Then இப்போ தான் Q கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ Qவையும் HFGயையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா M தெரிஞ்சிடும். M என்ன வருது அப்படின்னா 0.02 kg per செகண்டில் மாஸ் ஃப்ளோ ரேட் கிடச்சிருச்சு. தட் இஸ் ரேட் ஆஃப் எவாப்ரேஷன். தேர்ட் என்ன அப்படின்னா கிரிட்டிக்கல் ஹீட் ஃப்ளக்ஸ் கேட்டிருக்காங்க. தேர் இஸ் அ ஃபார்முலா. நம்ம இப்போ 142 பேஜில் ஃபார்முலா எடுத்தோம்ல, அதே இடத்துல கிரிட்டிக்கல் ஹீட் ஃப்ளக்ஸுக்கு ஃபார்முலா, டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. கிரிட்டிக்கல் ஹீட் ஃப்ளக்ஸ் Q/A is equal to 0.18 HFG rho V density of the vapor sigma G. இது எல்லாமே ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச டேர்ம் தான், ஆல்ரெடி எடுத்த ப்ராப்பர்ட்டி தான். We have to substitute all the property and get the answer. The answer is 1.176 into 10 power 6 watt per meter square. That's it. So this is how we can deal the boiling problem using the given formulas in data book. Thank you.